வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ராங்க்ஸ் காஃப்கா எழுதின அ ஹங்கர் ஆர்டிஸ்ட் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஹங்கர் ஆர்டிஸ்ட்னால் இவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ நாள் இவங்க சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே மக்கள் வருவாங்க. அதை சில பேர் தொழிலாகவே அதுக்கு பணம் வசூலித்து அவங்கள பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு அறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த அறையில் உணவு சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள் அவங்கள பார்க்கலாம், இவங்களும் அந்த மக்களை பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போகலாம். இரவு பகல்னே அவங்கள பார்க்குறதுக்கு ஆட்களும் இருப்பாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு ஹங்கர் ஆர்டிஸ்ட்டை பற்றின கதை தான். அவருக்கு எப்படின்னா, இந்த சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அவர் அந்த கேஜ்குள்ளேயே அவரே அங்கேயே தான் இருப்பார். யாராவது ஒருத்தங்க வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னால் தான், இல்லை உங்களுடைய இந்த விரத காலம் முடிஞ்சிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சு நீங்கள் போங்கன்னு சொன்னால் தான் அவர் வருவார். இந்த கதை எப்படின்னா, இந்த கலை, அதாவது உண்ணாமல் இருக்கிற இந்த கலை, அது கலையாக தான் அவங்க எடுத்துன்னு இருக்காங்க. அது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு காலம். பார்த்திங்கன்னா குடும்பமாக பார்ப்பாங்க. இது மாதிரி ஒருத்தர் இத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்காருன்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு இவங்க சாப்பிடாமலே இருக்காங்களே, அதனால் ரொம்ப ஒல்லியாக, அதாவது சாதாரணமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒல்லியாக இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு பயப்படுவாங்க. சில பேருக்கு அது விளையாட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட் இவங்க எப்படி தன்னை பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரி யாருமே அவரை பார்க்குறதில்ல. இவர் ஏமாத்துறாரு, கண்டிப்பாக இவர் ரகசியமாக ஏதோ சாப்பிட்டு வராரு, ஏதோ யாராவது கவனிக்காத நேரம், இல்லை அசந்து போகிற நேரம், இல்லை யாருமே வராத நேரம்னு இருக்குல்லையே, அப்போ இவங்க சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் ஜனங்க பேசுகிறாங்களே தவிர இவங்க எத்தனை நாள் சாப்பிடாமலே இருக்காங்கன்றது நம்புறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இது ஒரு பிரபலமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இவங்கள கண்காணிக்கிறதுக்குனே சில ஆளுங்களெல்லாம் வேற போடுவாங்க. ஏன்னா தெரியாமல் கூட இவங்க தப்பி தவறியோ இல்லை திருட்டுத்தனமாக சாப்பிடக்கூடாதுன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த ஒத்துப்பாங்க, நாங்கள் இவரை கண்காணிக்கிறோன்னு. ஆனாலும் வேணுன்ட்டு வேறு ஏதோ செய்கிற மாதிரி, நான் வேறு எங்கேயோ பார்க்குறேன், நீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ப்பு தர மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆர்டிஸ்ட்க்கு இல்லை, இது என்னுடைய கலை, அதனால் மற்றவங்க பார்க்குறவங்க பார்க்கலையே, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட நான் ஏமாற்ற மாட்டேன், நான் இந்த கலையை அவ்வளோ நேசிக்கிறேன்ற மாதிரி. சில பேர் இந்த மாதிரி இப்போ இவங்களை கண்காணிக்க வராங்களோ அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ராத்திரியில் கூட டார்ச் அடித்து பார்ப்பாங்க, அவரோட பேசிக்கிட்டே பார்ப்பாங்க. இந்த மாதிரி கண்காணிக்கிறவங்களுக்கு காலையில் உணவு தருவாங்க. அப்போ இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், நம்மளால் அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னென்னா, ஒருத்தனாலேயே அவங்கள 24 ஹவரும் அத்தனை நாள் கண்காணிக்க முடியாதுன்றதுனால எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு நேரத்தில் இவங்க ஏதோ சாப்பிட்றாங்கன்றது மாத்திரம்தான். இவங்கள நடத்துகிற இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் இது பணத்துக்காக தான் இதை செய்கிறாரு. அவர் ஒரு எம்ப்ரெஸோ, அவருக்கு என்னென்னா பணம் நிறையா வரணும். இது மாதிரி ஒரு காட்சியை நடத்துகிறேன்னா அதில் பணம் வரணுமே தவிர அவருக்கு இந்த மாதிரி வரவங்க மேலே ஒரு நிஜமான ஒரு அக்கறையெல்லாம் இருக்காது. அவங்க 40 நாள் தான் விரதம் இருக்கிறதுக்கு அனுமதி தருவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய எல்லைன்னா, ஏன்னா அது வரைக்கும் தான் மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் உண்ணாமல் இருக்காருன்னா பார்க்குறதுக்கு ஒரு 40 நாளைக்கு தான் வருவாங்க. அதுக்கு மேலே மக்கள் வரமாட்டாங்க. அதனால் அவருக்கு நஷ்டம் அது. அதே எப்படின்னா, இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட்க்கு கோவம் வருது. 40 நாள் தானா, என்னால் அதுக்கு மேலேயும் விரதம் இருக்க முடியும்லாம் சொல்லி பார்ப்பாரு. ஆனால் இல்லை 40 நாள் தான், இப்போலாம் ஜனங்க வரதே குறைஞ்சி போயிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாரு. இப்போ இந்த மாதிரி அந்த 40 நாளை முடிச்சுட்டு அவர் வெளியில் வரும்போது இவருக்கு பெருசாக ஒரு ஆடம்பரமான ஒரு வரவேற்பு வெளியில் இருக்கும், இசை நிகழ்ச்சிலாம் இருக்கும். அப்புறம் அவரை தூக்கின்னு போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு டேபிள் மேலே ஒரு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சு அவங்க கொடுத்துட்டு அவருக்கு ஒரு இது மாதிரி கௌரவம் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இதிலெல்லாம் இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட்க்கு ஈடுபாடே இல்லை. ஏன்னா அவர் நம்ம கலையை எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருக்கும், அந்த 40 நாளை சாப்பிடாம உண்மையாக இருந்திருக்கும், அந்த பெருமை தான் அவருக்கு. ஆனால் போக 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 இந்த மாதிரி யாராவது உண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க வரதுக்கெலாம் மக்கள் வரதே இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க, இது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் யாருமே வரதுனால இந்த மேனேஜருக்கு திருப்பி இன்னொரு 40 நாளைக்கு விரதம் இருன்னா சொல்கிறதுக்கு மனசில்லை. ஏன்னா இவரை கண்காணிக்கிறதுக்கு ஆள் போடணும், மற்ற செலவுலாம் இருக்கிறதுனால வரவு செலவை விட ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவருக்கு இல்லை. ஆனால் இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு மக்கள் வருவாங்கன்றதுனால அவர் போய் ஒரு சர்க்கஸில் சேர்ந்துடுறாரு. ஆனால் சர்க்கஸில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அங்கே மரியாதை இல்லை. ஏன்னா அங்கே வித்தைகள் செய்கிறவங்களுக்கு தான் அங்கே மரியாதை அதிகம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கெலாம் ஒரு கூண்டு இருக்கும் இல்லையா,
அது மாதிரி இவருக்கு ஒரு கூண்டை கொடுத்துட்றாங்க. இது யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்கும். யாராவது இந்த இன்டர்வல் டைமில் வந்தால் உண்டு, இல்லைன்னா நடுவில் இழந்து வர மக்கள் யாராவது இவரை பார்த்தா உண்டு. ஆனால் இப்போ என்னென்னா 40 நாள் தான் நீ சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இவருக்கு இல்லை. இவர் எத்தனை நாள் வேணால் இருக்கலாம். ஆனால் என்னென்னா யாருமே வந்து இவரை பார்க்காதனால இவரோட விரதத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இவருக்கே வந்து எத்தனை நாள் நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோன்ற ஒரு கணக்கு தெரியல. ஏன்னா அப்படியே நாள் போயின்னே இருக்குது. எல்லாருக்குமே வந்து அப்படி ஒருத்தர் அங்கே இருக்காருன்றதே மறந்து போயிடுது. ஒரு நாள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அங்கே வேலை செய்கிறவர் நல்லா நீட்டாக இந்த கேஜ் இருக்குது, இது உள்ள எதுவுமே இல்லையே என்னன்னு போய் பார்க்கும்போது தான் இவர் வந்து எத்தனையோ நாளாக சாப்பிடாம இருந்து மரணத்தோட தருவாயில் இருக்கார். அப்போ தான் இந்த வேலை செய்கிற ஆள் போய் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வராங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் எதிர்பார்த்ததெல்லாம் என்னோடய கலைக்கான மரியாதை தான், ஆனால் நீங்கள் அந்த மரியாதை செய்ய வேண்டிய நேரம் வந்து எப்போ வந்திருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உண்ணாமல் இருந்தேன்னா நான் நினச்ச மாதிரி ஒரு சாப்பாடு எனக்கு கிடைக்கல, விரும்பி சாப்பிட்ற மாதிரி. அப்படி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு உணவு கிடைக்காத போது எதுக்கு நம்ம சாப்பிடணும் தான் நான் சாப்பிடாமலே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டப்புறம் அந்த அறை காலியாக தானே இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பேந்தரை கொண்டு வந்து விட்டுறாங்க. அது நல்லா அப்படியே உறுதியாக அப்படியே சீற்றமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பேர் வராங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கறதுக்கு யாருமே வரல, ஆனால் இந்த பேந்தரை பார்க்கறதுக்கு எல்லாம் வராங்க. அதுவும் வந்து அந்த கூண்டில் அப்படி இப்படின்லாம் நடந்து அப்படி போகிற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.